ஒருத்தர் அவங்க பாராட்டிக்கிட்டு, இப்போ நீங்களே பாருங்கள், நாட்டின் முதல்வர் நான் போகிற இடங்கள்லாம் சூப்பர் சூப்பர் என்று சொல்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் என்று சொல்கிறார்கள். எங்கூடவும் ஒரு தடவை வாங்க, நானும் ஆய்வுக்கு போகிறேன். இந்த மனுக்களை கொடுத்து கவலையோடும் கண்ணீரோடும் கதறதை ஒரு தடவை கேளுங்க. அதையும் கேளுங்களே. ஆட்சியாளர் தன் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொன்னார்னா அது கொடுமையாக இருக்குன்னு அர்த்தம். மக்கள் சொல்லணும், நாடும் மக்களும் ஏடும் போற்றணும். ஏடு போற்றும் வாடகை வாய்கள் பேசும். ஏன்னா நீங்களே எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க, பேசும். மக்கள் அவங்க ஊடகம் போற்றுது, மக்கள் தூற்றுகிறார்கள். நீங்கள் காசு கொடுத்து கொண்டு தட்டில் பூக்களை வைத்து இரு ஓரமும் மக்களை நிறுத்தி வச்சு அவங்களா வராங்களா? இந்த தலைவனின் ஆட்சி ஆக சிறப்பாக இருக்குன்னு மக்கள் உங்களை பார்க்க வராங்களா? வர வைக்கிறீங்களா? அந்த இதில் சொல்லியிருப்பேன். யார் சொல்றது? யார் சொல்ல? மற்ற இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன செய்கிறேன்னு கேள்வி. நாங்கள் தனித்து போட்டிடுறோம், அதுக்கு வேலை நடக்குது. 26 நாங்கள் 234 தொகுதியும் தனித்து போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் என்னகிட்ட கேட்கணும், என்ன செய்யணும்? அவரோட போகிறாரு, இவரோட போகிறாரு அப்படின்னா, இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சுருந்தா கரகாட்டத்தில் இப்போ யார் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பலப்படுத்தும், இன்னும் பல கட்சிகள் வர இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை தானே. நான் தான் இப்போ தான் சொல்கிறேன் தனித்து போட்டிட்டுன்னு. நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்களான்னு. தம்பி, கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான். அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட, பாருங்க தம்பி, தனியாக நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான். என் கால்களை நம்பிதான் என் பயணங்கள் தொடங்கப்பட்டது, தொடர்கிறது. அடுத்தவர் கால்களை நம்பி என் லட்சிய பயணத்தை தொடர முடியாது, தொடங்கவும் முடியாது. ஏன்னா நான் திருப்பூர் போகணும்னா அவர் திருப்பதி போயிட்டாருன்னா சிக்கலாயிரும். விளங்குதா? அதனால் எங்கள் கால்களை நம்பி தான் எங்கள் லட்சிய பயணம். அது தொடங்கியிருக்கு, தொடருது, தொடரும். அவ்வளோதான். வேற கை இருந்தால் இவர் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா கொடுக்குறேன். கை கொடுக்கறத அது ஒரு நாகரிக அடையாளம். அது அவருக்கு ரைடு வருது, உங்களுக்கு ஏன் ரைடே வரலை? தம்பி, கேள்வியை கேட்டு அங்கிட்டு திரும்பிட்டீங்கன்னா அப்படி. அவருக்கு ரைடு வந்தால் உங்களுக்கு ரைடு ஏன் வரலை? இந்தியாவில் பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்கள், குறிப்பாக சந்திரசேகராவுக்குலாம் அவர் மகளுக்கு, நீங்கள் ஜார்க்கண்டில் அந்த முதல்வருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, அவருக்கே எல்லாருக்கும் ரைடு வந்தது, ஏன் இவங்க வீட்டுக்கு மட்டும் வரலை? அப்படின்னா கரபடியாத கையா, புனிதமா, தூய்மையா அப்படி இருக்காங்களா? அப்படி இருக்காங்களா தம்பி? அப்படி இருக்காங்களா? உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்குது. அதனால் சும்மா நீங்கள் அங்கே போனால் நீங்கள் உங்களுக்கு ரைடு போட்டால் ஏன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் ஏன்னா கப்பம் சரியாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதானே மறைமுகம் கள்ள உறவுகள், ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதிர்க்கிறீல்ல, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதாக சந்திக்கிறாரா? எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரா? இல்லை. உடனே காலையில் மகனை சந்திக்கிறார், மாலையில் அவரை சந்திக்கிறார், மாலையில் அப்பாவை சந்திக்கிறார், காலையில் மகனை சந்திக்கிறார். ஏதோ போகிறீங்க, பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் சந்திச்சுட்டு வரீங்களே, அது மறைமுகமாக நேரடியா? அப்புறம் முதல்வர் பேசினாரா இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்களுடைய காசு வெளியீட்டு விழாவில், அந்த காசு நாணய வெளியீட்டு விழாவில் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது. ஆனால் பாரதிய ஜனதா வரலை. கூட்டணியில் இருக்கும்போதே வரலை. நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வெளியிடுறாங்க, அந்த அரசை வெளியிடுது எங்கள் அப்பாவுக்கு காசு அப்படின்னு. இதிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க, கூட்டணி வைத்திருந்தும் வரலை பிஜேபி, கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு. இப்போ யார் ரொம்ப நெருக்கமான கூட்டணிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நெருக்கமான உறவு யாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது.
நீங்கள் இதையெல்லாம் போடுவீங்க, என் பாட்டனை பற்றி நான் பேசுகிறத போட மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு டிஆர்பி ரேட் இல்லைன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு யாராவது நடிகரை பற்றி நடிகையை பற்றி பேசணும், விட்டுருங்க. ஆகப்பெரிய தியாக பெரும் பாட்டன், என் பாட்டனை பற்றி நான் சொன்ன செய்தியை தயவு செய்து போடுங்க. நன்றி, வணக்கம்.